ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திருதியை. இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட சமையல் அறையில அட்சய திருதி அன்னைக்கு வைக்கிறதால பணத்தை உங்கள் பக்கம் நீங்க வசியம் பண்ண முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்சய திருதி அன்னைக்கு என்ன வழிபாட்டை செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் அட்சய திருதியை புதன்கிழமை ஏப்ரல் 30ஆம் தேதி வரது மட்டும் இல்லாம அது கூடுதலா இன்னொரு விசேஷமும் இருக்கு. அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தோட இந்த வருஷம் அட்சய திருதியை வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். பொதுவா இந்த ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளை சுபயோக தினம் நம்ம கூப்பிடுவோம். அந்த நாள்ல எதை செய்தாலும் அது நல்லதாவே முடியும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இன்னொரு பக்கம் விநாயகர் பெருமானுக்கும் புதன் பகவானுக்கும் உரிய புதன்கிழமையில அட்சய திருதியை வந்திருக்கிறது கூடுதல் பலன்களை நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. அந்த வகையில ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 ஆரம்பிக்கக்கூடிய வளர்பிறை திருதியை திதி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரைக்கும் இருக்கு. நம்மளோட பல பதிவுகள், அதாவது அட்சய திருதிக்கான எல்லா பதிவுகளையும் சொல்லக்கூடிய விஷயம்தான் தங்கம் வெள்ளி வாங்குறதா இருக்கட்டும், உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இதுக்கு சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில 6 மணிலேருந்து மதியம் 2:12 வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அன்றைய தினம் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணிலேருந்து 5:30 வரைக்கும். இந்த 1 மணி நேரங்களை கூட நீங்க தங்கம் வெள்ளி வாங்குறதுக்காகவோ இல்ல உங்க வீட்டுல என்னென்ன பொருட்கள் அட்சய திருதி அன்னைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பொருட்களை வாங்குறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. 12:01 ராகு காலம் புதன்கிழமை, அதையும் கணக்கு பண்ணிக்கோங்க. வீட்டுல மகாலட்சுமி தாயாருக்கான பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது மகாவிஷ்ணுவையும் அவங்க கூட லட்சுமி குபேரையும் வணங்குறது கூடுதல் விசேஷம். இப்ப ரீசெண்டா நம்ம சேனல்ல அட்சய திருதி அன்னைக்கு தங்கத்துக்கு நிகராக என்னென்ன பொருட்கள் வாங்கலாங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தங்கம் வெள்ளி வாங்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க தாராளமா இந்த பொருட்களை வாங்கி தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான பலனை, நிகரான பலனை நீங்க ஏற்படுத்திக்கலாம். அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அட்சய பாத்திரத்துல என்ன பொருள் வைத்தாலும் அது தீரவே தீராதாம். பெருகிட்டே இருக்கும், எடுக்கெடுக்க வந்துகிட்டே இருக்கும், அல்ல குறையாது அப்படின்னு அர்த்தம். அந்த நாள்ல தான் நம்ம அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள தங்கம் வெள்ளி அதிகமாகிறது மட்டும் இல்லாம தங்கம் வெள்ளிக்கான அந்த தோஷம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது, அந்த சொர்ண தோஷம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் இதை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. பூமி பூஜை போடுறது, குழந்தைகள் கல்விகளுக்கான அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்து வீடு நிலம் இது சம்பந்த விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறது, வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி எந்த நல்ல காரியத்தை வேணாலும் நீங்க அட்சய திருதி அன்னைக்கு செய்யலாம். ஏன்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள் தான். எதை செய்தாலும் அது வளர்ந்துகிட்டே போகக்கூடிய நாட்கள் தான், அதை கணக்குல வச்சுக்கோங்க. அட்சய திருதியை வரக்கூடிய இந்த நாள் சுப முகூர்த்த தினமாகவும் இருக்கு. நிறைய பேருக்கு அன்றைய தினம் திருமண வைபவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள். உங்க வீட்டுல இது வரைக்கும் மகாலட்சுமி தாயாரோட போட்டோ சிலை இல்லைன்னா அட்சய திருதி அன்னைக்கு அதை கட்டாயம் வாங்கிட்டு வந்து பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஒரு அட்சய திருதியை. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்குல்ல, இதுக்கு நீங்க 2 பொருட்களை பயன்படுத்த போறீங்க. இந்த 2 பொருட்களை பயன்படுத்தி நீங்க வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா அதை உங்க வீட்டோட சமையல் அறையில தினமும் நீங்க பயன்படுத்தக்கூடிய அடுப்புக்கு பக்கத்துல அட்சய திருதி அன்னைக்கு வைக்கணும். அப்படி வைக்கிறதால பணம் உங்கள் பக்கம் வசியமாகும். இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்னா மாலை ஒரு 6:45 மணிக்குள்ள செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பகல் நேரமா இருந்தா காலை ஒரு 6-7 மணிக்குள்ள செய்யலாம். முடிஞ்சா காலைல 9:30 மணிலேருந்து 10:30 மணி இந்த 1 மணி நேரத்தையோ, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 இந்த 1 மணி நேரத்தையோட பயன்படுத்திக்கலாம் இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு. வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கான பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சிடுங்க. அதுக்கப்புறமா 2 கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த 2 கிண்ணத்துல 2 முக்கியமான பொருட்களை சேர்க்க போறீங்க. அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த தங்கம் வெள்ளி இது எல்லாமே என்ன? உலோகங்கள். உலோகங்கள் அப்படின்னு சொன்னாலே அது சுக்கிர பகவானுக்கு உகந்த பொருட்கள். உலோகங்கள்லாம் என்னென்ன பொருட்களா இருக்குதோ அது எல்லாத்துலயுமே சுக்கிர பகவான் ஆதிக்கம் அதிகமா இருக்குமா. இந்த தங்கம் வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 உலோகங்கள்லயுமே சுக்கிர பகவான் ஆதிக்கம் இருக்கு. ஆனா எல்லோராலையும் அன்றைய தினம் தங்கம் வெள்ளி வாங்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். நிறைய பேர் வைர நகைகள் கூட வாங்கலாம். ஆனா தங்கம் வெள்ளி வாங்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப நாம சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை ரொம்பவே கை கொடுக்கும். சுக்கிர பகவானுக்கு உகந்த இந்த உலோகங்கள்னு சொன்னோம்ல, அதுக்கு நிகரா இன்னும் 2 பொருட்கள் இருக்கு. அதுல ஒரு பொருள் தான் சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடிய வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவான் உகந்த தானியம் மட்டும் இல்லாம வீட்டுல யாராவது ஒரு நபருக்கு சுக்கிரதோஷம் இருந்துச்சுன்னா அந்த சுக்கிரதோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வழிவகையை இந்த வெள்ளை மொச்சை ஏற்படுத்தும். அதே மாதிரி சில்லறை நாணயங்கள், வெள்ளி நகைகளுக்கு பதிலா நீங்க இந்த சில்லறை நாணயங்களை பயன்படுத்திக்கலாம். இப்ப 2 முக்கியமான பொருட்கள் எடுத்திருக்கீங்க. இந்த 2மே
உலோகங்கள்னு அழைக்கப்படக்கூடிய தங்கம் வெள்ளி, இந்த தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது, இந்த உலோகம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடிய வெள்ளை மொச்சையும் அது கூட வெள்ளிக்கு நிகரா சில்லறை நாணயம் எடுத்து வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். 2 கிண்ணத்துல வெள்ளை மொச்சையையும் சில்லறை நாணயத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் போட்டோ சிலைக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் பாதத்துல இந்த வெள்ளை மொச்சையையும் இந்த சில்லறை நாணயத்தையும் வச்சிடுங்க. வச்சுட்டு மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு, லட்சுமி குபேரர், அது கூட முக்கியமா சுக்கிர பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. சுக்கிர பகவானை எந்த அளவுக்கு மனமுருகி பிரார்த்தனை பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்க குடும்பத்துல சுக்கிர திசை அடிக்கும். சுக்கிர திசை அடிச்சதுன்னா பரம ஏழை கூட பணக்காரரா மாற முடியும். இந்த வருஷம் தங்கம் வெள்ளி வைத்து வழிபட முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க இருப்பீங்க. இப்ப அந்த உலோகத்துக்கு நிகரான வெள்ளை மொச்சையையும் சில்லறை நாணயங்களையும் சுக்கிர பகவான் நினைச்சு நீங்க பூஜையில வச்சு வழிபாடு நடத்தும் போது அடுத்த அட்சய திருதை அன்னைக்கு நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான யோகத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ இந்த 2 பொருட்களை பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பாருங்க. வீட்டோட பூஜை அறையில காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த 2 அமைப்பும் அப்படியே இருக்கட்டும் கிண்ணத்துல. அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை முடிச்சுட்டு இரவு சாப்பிட்டுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளை மொச்சையையும் சில்லறை நாணயம் இருக்குல்ல, இந்த 2 பொருட்களையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட சமையல் அறையில நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய அடுப்பு இருக்குல்ல, அது எந்த அடுப்பா இருந்தாலும் சரி, அதுக்கு வலது பக்கம் வச்சுட்டு வந்துருங்க. அதாவது நீங்க நேரா போகும்போது அடுப்பு உங்களுக்கு முன்னாடி இருக்கும். உங்களுக்கு வலது பக்கம் நீங்க வைக்கக்கூடாது. அடுப்பு உங்களை பார்த்து இருக்கு அப்படின்னா அடுப்புக்கு வலது பக்கம், அப்பனா உங்களோட இடது பக்கம் நீங்க வைக்கணும். இப்ப புரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க தூங்க போயிடலாம். மறுநாள் காலையில மே 1ஆம் தேதி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அந்த வெள்ளை மொச்சையை எடுத்து தண்ணியில விட்டாலும் சரி, இல்ல காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டாலும் சரி, அந்த சில்லறை நாணயங்களை மட்டும் எடுத்து சின்னதா ஒரு கவர்ல போட்டு பத்திரப்படுத்தி செலவு பண்ணாம வச்சுக்கோங்க. பூஜை அறையில வச்சு பூஜை பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது. அது இரவு முழுக்க உங்க வீட்டோட சமையல் அறையில அடுப்பு பக்கத்துல இருக்க மாதிரியும் பாத்துக்கணும். அடுப்பு பக்கத்துல எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமையல் அறையில வைக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற பொருட்களா இருக்கட்டும், அரிசி, பருப்பு, தானியம், இந்த பொருட்களுக்கும் பஞ்சம் இல்லாம அது பன்மடங்கு பெருகணும். அட்சய பாத்திரத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் பன்மடங்கு பெருகிற மாதிரி அட்சய திதை அன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பன்மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கணும். அல்ல குறையாம இருக்கணும். இன்னொரு பக்கம் தங்கம் வெள்ளிக்கு நிகரான பொருட்களை வச்சிருக்கிறதால அந்த பொருட்கள் அடுத்த வருஷம் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான யோகத்தை ஏற்படுத்தும். இதுதான் இந்த பரிகாரம் செய்யறதுக்கான முக்கியமான நோக்கமே. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனா இது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இந்த வருஷம் அட்சய திதை அன்னைக்கு ஒருவேளை உங்களால குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாத சூழ்நிலை நீங்க இருக்கீங்கன்னா அடுத்த வருடம் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தங்க நகைகள் வாங்கிறதுக்கான யோகத்தை உங்களுக்கு சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 30ஆம் தேதி 6:40 அட்சய திருதியை முடிஞ்சாலும் பரவாயில்ல, இரவு ஒரு 7-8 மணிக்கு கோவிலுக்கு போறீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நபர்களுக்காவது உங்க கையால ஏதாவது தானம் பண்ணுங்க. உணவு தானம் பண்ணலாம், இல்லைன்னா நிதி உதவி செய்யலாம், இல்லை யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இது போக இந்த வெள்ளை மொச்சை நாணயத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.